Hey guys, welcome back to our channel. நான் உங்க நிவின் ஃப்ரம் ஃபேக் ஆர் தமிழ். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி 2021 நம்ம வந்து கிராஸ் பண்ண போறோம். ஸோ அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2022 நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ எவ்வளோ சர்ப்ரைசஸ் இருக்கு, இல்லை வந்து நிறைய ஆப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ஒமிக்ரான் சில கிமிக்ரான் வேலைகள் எல்லாமே பார்த்து நமக்கு எக்கச்சக்க ஆப்புகள் வச்சிருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ ஒமிக்ரான் கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து கடைசி 5 நாள் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுன் போட்டாங்க, ஸ்கூல் காலேஜஸ்க்கு வந்து லீவ் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு லீவ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் வந்து ஒமிக்ரான் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கொரோனா இன்க்ரீஸ் ஆன காலகட்டத்தில் நம்ம எப்படி வந்து சேஃப்டியாக இருந்தோம், மாஸ்க் எல்லாம் போட்டு சானிடைசர் எல்லாம் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி நம்ம இப்போ இருந்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ வெளியே போகும்போது தயவு செஞ்சு மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு போங்க. ஸோ 2022 ஹோப்ஃபுல்லி நமக்கு வந்து நல்ல இயரா அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில காலடி எடுத்து வைப்போம். ஸோ நம்ம மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க மொபைல் பிராண்ட்ஸும் எக்கச்சக்க மொபைல் மாடல்ஸும் வந்து 2022 ஃபர்ஸ்ட் ஜனவரியில இருந்தே வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ என்னென்ன மொபைல் பிராண்ட்ஸ்ல இருந்து என்னென்ன மொபைல் மாடல்ஸ் எல்லாமே லான்ச் ஆக போகுது, என்ன ஸ்பெக்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நம்புறேன். சோ ஒரு நல்ல மொபைல் ஃபோன் நியூ இயருக்கு வாங்கணும்னு வந்து அடுத்த வருஷம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மான லான்ச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி பிரியர்களுக்கு ரொம்பவே விருப்பமான விவோ பிராண்ட்ல இருந்து. ஸோ விவோ ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கிறீங்க, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு கண்டினியூஸா பாருங்க. ஸோ விவோ வந்து அவங்களோட வி சீரிஸ்ல விவோ V23 சீரிஸை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜனவரி 5 வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இங்க வந்து 2 மொபைல் ஃபோன்ஸ் இருக்க போது எப்பவும் போல தான் விவோ V23 5G தான் அதுவுமே, அண்ட் கூட விவோ V23 Pro 5G அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 2 மொபைல் ஃபோன்ஸ் லான்ச் பண்றாங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக் மொபைல் ஃபோனை தான் வந்து லான்ச் பண்றாங்க. கேமராக்கு முக்கியத்துவம் கொடுத்து எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி இங்க வந்து லான்ச் பண்ண போறாங்க. ரெண்டுமே வந்து டைமென்சிட்டி சிப்செட்ல தான் வந்து ரன் ஆக போகுது. சோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விவோ X70 சீரிஸ் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ எல்லாமே போட்டுருக்கோம். டைமென்சிட்டி சிப்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும். சோ அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா மேல ஐபேட்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இதுல நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ விவோ லவர்ஸ், விவோ வந்து சூப்பரான 2 மொபைல் ஃபோன்ஸ் உங்களுக்காகவே வந்துகிட்டு இருக்கு. சோ அடுத்த மொபைல் ஃபோன் விவோவோட தம்பி ஓப்போ கிட்ட இருந்து. சோ ஓப்போ ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட்ஸ் எப்படி நீங்க எந்த மொபைல் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சோ ஓப்போ வந்து அவங்களோட ஃபேமஸான சீரிஸ் ரெனோ சீரிஸ்ல ரெனோ 7 வந்து லான்ச் பண்ண போறாங்க. 7 Pro அண்ட் 7 இருக்க போகுது. அண்ட் இந்த ஓப்போ 2 மொபைல் ஃபோன்ஸுமே வந்து நமக்கு டைமென்சிட்டி ப்ராசஸ்ல வந்து ரன் ஆக போகுது. ஆல்ரெடி நம்ம விவோல பார்த்த மாதிரி தான் அதே டைமென்சிட்டி 920 அண்ட் கூடவே 1200 வந்து ரன் ஆக போகுது. அண்ட் கூட 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா சென்சர் செட்டப் எல்லாமே கொடுக்குறாங்க. சோ வந்து டைமென்சிட்டி ப்ராசஸருக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்த பிரைஸ் செட்டப்ல வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எப்படி வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30,000 மேல வந்து பிரைஸ் பண்ண போறாங்க. கண்டிப்பா 30,000 40,000 மேலே இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகனுக்கு வந்து கண்டிப்பாக ஈக்குவல் ஆக போகிறது இல்லை. ஸோ பார்க்கலாம், நம்ம வந்து நார்மலாக பேசுறத விட யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ லான்ச் ஆகட்டும். ஸோ ஓப்போல இருந்து அவங்களோட ரெனோ சீரிஸ்ல 2 மொபைல் ஃபோன் லான்ச் ஆகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைசிங்காக அவங்களோட ஃபேமஸான F சீரிஸ் F17 F19 அண்ட் இப்போ F21 சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. F21 Pro Pro Plus சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 மொபைல் ஃபோன்ஸ் லான்ச் ஆகுது. ஸோ இதுவுமே வந்து டைமென்சிட்டி ப்ராசஸ்ல தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க ரூமர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. ஸோ ஓப்போ ஃபேன்ஸ் உங்களுக்காக எக்கச்சக்க சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட 5 மொபைல் ஃபோன்ஸ் லான்ச் ஆகிற வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. பட் இந்த ரெண்டுல ரெனோ சீரிஸ் இல்லைனா வந்து F சீரிஸ், இந்த ரெண்டுல ஏதோ ஒரு சீரிஸ் வந்து கண்டிப்பா ஜனவரியோட எண்டுக்குள்ள கண்டிப்பா லான்ச் ஆகும். அண்ட் அடுத்து நம்ம எல்லாருமே பல வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க Asus Zenfone 8G சீரிஸ். ஸோ இந்த மொபைல் ஃபோனை வந்து பல வருஷமாக நாங்கள் வந்து லான்ச் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாமே விட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர இன்னும் லான்ச் பண்ண பாடி இல்லை. கொரோனா வேற சுச்சுவேஷன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு லான்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னுமே வந்து லான்ச் பண்ணல. அண்ட் இந்த மொபைல் ஃபோன் வந்து கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரிவ்யூ யூனிட்டாக வந்து ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டாங்களாம். ஆனால் வந்து அவங்களுக்கு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஜனவரி 10 வந்து நாங்கள் இந்த மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ரூமர்ஸ் எல்லாமே இருக்குது. பட் உண்மையாக அப்படிங்கிற நமக்கு தெரியாது. லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நல்லது தான். OnePlus ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கிறீங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு யாருக்காவது ஷேர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கன்யூஸை பாருங்க. ஸோ OnePlus வந்து எக்கச்சக்க சர்ப்ரைஸ் எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட 3-4 மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் OnePlusல இருந்து நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க OnePlus Nord 2 CE 5G அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன். ஸோ இந்த மொபைல் ஃபோன் வந்து இப்போ தான் ரீசனாக வந்து இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷன் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா ஜனவரி எண்டில் நான் வந்து பிப்ரவரி மிட்ல வந்து இந்த மொபைல் ஃபோன் லான்ச் ஆகிற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ ஜனவரியில் வந்து கஷ்டம் தான், பட் ஸ்டில் வந்து லான்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பல மாதங்களாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க OnePlus 9R சக்சஸரான OnePlus 9RT அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் தான்.
OnePlus 9RT இல்லைனா வந்து RT எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் வந்து லான்ச் ஆகும்னு பல மாதங்களாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் இனிமேல் வந்து லான்ச் ஆகலை. பட் ஜனவரியில் கண்டிப்பாக இது வந்து லான்ச் ஆகும்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ரூமர்ஸ் டெக்கி வட்டாரங்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வந்து லான்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூடவே இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது. ஸோ OnePlus-ஓட 10 சீரீஸ், ஸோ OnePlus 10 சீரீஸை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறாங்க. அதுவும் வந்து ஜனவரியில் வந்து சைனாவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் மொபைலாக OnePlus 10 Pro வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்து வந்து இந்தியாவில் நமக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க, ஃபெப்ரவரியில் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ OnePlus வந்து எக்கச்சக்க வேற லெவல் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ OnePlus ஃபேன்ஸ் உங்களுக்கான நிறைய எக்கச்சக்க OnePlus மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஐக்கூல இருந்து, ஸோ ஐக்கூ ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கண்டினியூஸா பாருங்க. ஸோ ஐக்கூல இருந்து அவங்களோட ஐக்கூ 8 and 8 Pro வந்து எப்போ வந்து சேனல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில் நாங்கள் இந்தியா கொண்டு வர மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு வந்து ஐக்கூ 9 சீரிஸ் வந்து கொண்டு வர போறாங்களாம். ஸோ இந்த ஐக்கூ 9 சீரிஸ் வந்து ஜனவரி 5ஆம் தேதி தான் வந்து குளோபலாகவே லான்ச் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்தியா கொண்டு வராங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ஃபெப்ரவரியில் வரும் அப்படின்னு நம்புவோம். ஸோ இந்த ஐக்கூ 9 சீரிஸை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் சிப்செட் Snapdragon 8 Gen 1 அப்படிங்கிற இந்த சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ப்ளஸ் வந்து எக்கச்சக்க கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ 120 watts நமக்கு வந்து இப்போவே கிடைக்க போகுது. ஷாமியோட 11 வந்து ஹைப்பர் சார்ஜ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. பட் ஸ்டில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐக்கூ வந்து எப்பவுமே வந்து நல்லா தான் பண்ணுவாங்க. ஸோ ஐக்கூவோட 9 சீரிஸ்க்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் அடுத்து நம்ம தலை ஷாமி அண்ட் ரெட்மி கிட்ட இருந்து எக்கச்சக்க மொபைல் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கன்யூஸா போறாங்க. ஸோ ஷாமில இருந்து ஆல்ரெடி 11i and 11i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க ஜனவரி 6 அன்னைக்கு. ஸோ போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இடங்கள்ல வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு. 108 MB கேமரா, 64 MB வந்து ஹைச்சைல இருக்க போகுது, 11iல இருக்க போகுது. சாரி ஹைச்சைன்னு சொல்லிட்டேன். ஸோ 11iல இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குளோபலாக லான்ச் ஆன Note 11 and 11 Pro தான் வந்து இங்கே வந்து நேம் சேஞ்ச் பண்ணி 11i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எப்படி லான்ச் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல ஒர்த்தான மொபைல் ஃபோன் இருந்தால் சரி தான். ஸோ ஜனவரி 6 வந்து ஷாமியில் இருந்து ஷாமி 11i and 11i ஹைப்பர் சார்ஜ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்து ரெட்மி கிட்ட இருந்து ரெட்மி Note 11 சீரிஸ் வந்து குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய 4G வேரியண்ட் அப்படியே இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறதா நிறைய ஸ்ட்ராங் ரூமர்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து ஷாமியோட 12 சீரிஸை வந்து சேனலில் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தான் நினைக்கிறேன் 28 இல்லைன்னா நேற்று. ஸோ நீங்கள் வீடியோ இப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ 28 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மொபைல் ஃபோனை இந்தியாவுக்கும் கண்டிப்பாக கொண்டு வராங்க ஷாமியோட 12 சீரிஸை. ஸோ ஷாமி கிட்ட இருந்தும் ரெட்மி கிட்ட இருந்து எக்கச்சக்க புது மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ ஃபேன்ஸ் மிஸ் பண்ணாம பை பண்ணுங்க. அடுத்து ரியல்மி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கண்டினியூஸா பாருங்க. ஸோ ரியல்மில இருந்து ரியல்மி GT 2 சீரிஸை வந்து சைனால ஜனவரி 4 வந்து லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பா இந்தியாவுக்கும் கொண்டு வருவாங்க. சார் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் நாச்சா இருக்கு. Snapdragon 888 ப்ராசர், 120 Hz refresh rate கொண்ட ஒரு டிஸ்பிளே, E4 AMOLED டிஸ்பிளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இந்த மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து இந்தியாவுக்குமே கொண்டு வருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரியல்மியோட 9 சீரிஸ் அதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் ரியல்மி 9i அப்படிங்கிற இந்த மாடலை வந்து இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போதா எக்கச்சக்க ஸ்ட்ராங் ரூமர்ஸ் எல்லாமே இருக்கு. கன்ஃபார்ம் இல்ல, பட் ஸ்டில் வந்து ஜனவரியில ரியல்மில இருந்து கண்டிப்பா ஒரு மொபைல் ஃபோன் ஒரு சீரிஸ் அது கண்டிப்பா லான்ச் ஆகும். மோட்டோல இருந்து மோட்டோ G சீரிஸ்ல மோட்டோ G200, மோட்டோ G71, G51 சொல்லிட்டு எக்கச்சக்க மொபைல் ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆக போறது நிறைய ரூமர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மோட்டோ G71 லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. பட் பாத்தீங்கன்னா இந்த G200 எல்லாமே வரக்கு வாய்ப்பும் இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஒரு நல்ல மொபைல் ஃபோன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு நல்ல அப்டேட் கொடுக்குற ஒரு மொபைல் ஃபோன் தந்தாங்க அப்படின்னா ஒத்ததா இருக்கும். ஸோ மோட்டோ ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கண்டினியூஸா பாருங்க. அண்ட் ஃபைனலா சாம்சங். ஸோ சாம்சங் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமான பேர் கண்டிப்பா இருப்பீங்க. ஸோ சாம்சங் ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சாம்சங்ல இருந்து ஆல்ரெடி வந்து நம்ம S21 சீரிஸோட ஃபேன் எடிஷன் FE எடிஷனே எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் தாண்டி S22 சீரிஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ண போறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ண போறாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம தலை டெக்னிக்கல் குருஜி நார்த் இந்தியன் டெக்கி கேய் அவர்லாம் வந்துட்டு வீடியோ போட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே காமிச்சிருக்காரு. மொபைல் ஃபோன் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கு. ஸோ S22 சீரிஸை வந்து கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் லுக்கே ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து S22 வரும். அண்ட் அது போக S21 அந்த ஃபேன் எடிஷன் மொபைல் ஃபோன் நாங்கள் வந்து இந்த மாசத்துல வந்து கொண்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராமிசிங் வேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்போம். ஸோ சாம்சங் ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. அண்ட் இந்த வீடியோ டிஃபரெண்டா அப்கமிங் மொபைல் ஃபோன்ஸ் என்ன பிராண்ட்ஸ் வந்து என்னென்ன மொபைல் ஃபோன்ஸ் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெளிவாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கூட வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FT ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மாஸ்க் போட்டு வெளியே போங்க, சேஃபா இருங்க. ஸோ பி சேஃப், ஸ்டே ஹோம். ஸோ see next video. லிவிங் ஸ்பிரிட்டா. Bye.